உலகெங்கும் உள்ள திறமைசாலிகள் அமெரிக்காவுக்கு அழைத்து வர வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த கருத்தின் மூலம் அமெரிக்காவில் வேலை வழங்குவதில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதிலும் அந்நாட்டில் அதிக அளவில் வெளிநாட்டவர்கள் குடியேறுவதற்கு எதிராகவும் கடுமையான நிலைப்பாட்டை கொண்டிருந்த டிரம்ப் தனது நிலைப்பாட்டை சற்று தளர்த்தியுள்ளதாக தெரிகிறது. அமெரிக்காவில் வெளிநாட்டவர் தங்கி பணியாற்ற H-1B விசா வழிவகை செய்கிறது. இந்த விசாவை பயன்படுத்தி அமெரிக்காவில் ஏராளமான இந்தியர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நிகழாண்டு செப்டம்பர் 21க்கு பின்னர் முதல் முறையாக H-1B விசாவுக்கு விண்ணப்பிப்போர் $1 லட்சம் சுமார் 88 லட்சம் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்தது. அமெரிக்காவில் வேலை வழங்குவதில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும், வெளிநாட்டு பணியாளர்களுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கையை அந்நாட்டு அரசு மேற்கொண்டதாக தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து அந்த விசாவை பயன்படுத்தி குறைந்த ஊதியத்தில் பணியாளர்களை சேர்ப்பது, வேலை நடைபெறாத இடங்களை வேலை நடைபெறும் இடங்களாக காண்பித்து மோசடி செய்வது, வேலைக்கு சேர்த்த போதிலும் பணியாளருக்கு எந்த வேலையும் ஒதுக்காமல் இருப்பது உள்ளிட்ட முறைகேடுகள் தொடர்பாக கடந்த வாரம் அந்நாட்டு அரசு விசாரணையை தொடங்கியது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அந்நாட்டு செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தபோது H-1B விசாவுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தை குறைக்க அந்நாட்டு அரசு திட்டமிடுகிறதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலாக டிரம்ப் உலகெங்கும் உள்ள திறமைசாலிகளை அமெரிக்காவுக்கு அழைத்து வர வேண்டும், சில துறைகளுக்கு தேவைப்படும் திறமைசாலிகள் அமெரிக்காவில் இல்லை, அமெரிக்காவில் நீண்ட காலமாக வேலை கிடைக்காத அமெரிக்கர்களை விரிவான பயிற்சி இல்லாமல் பாதுகாப்பு உற்பத்தி போன்ற முக்கிய துறைகளின் சிக்கலான பணிகளில் பணியமர்த்த முடியாது, அந்த பணிகளுக்கு திறமை வாய்ந்த வெளிநாட்டவர் தேவை என்று கூறியுள்ளார்.